ಉಲ್ಲಾಸ ಪಲ್ಲವಿದಪಾಲಿದ ಸಪ್ತಲೋಗಿ ನಿರ್ವಾಹ ಕೋರಗಿದ ನೇಮ ಕಟಾಕ್ಷಲೀಲಾಂ ಶ್ರೀರಂಗಹರ್ಮ್ಯದಲ ಮಂಗಳ ದೀಪರೇಗಾಂ ಶ್ರೀರಂಗರಾಜಮಗಿಷೀಂ ಶ್ಯಮಾಶ್ಯಾಮಃ ಶ್ರೀಸ್ತನಾವರಣಂ ತೇಜಃ ಶ್ರೀರಂಗೇ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಃ ಚಿಂತಾಮಣಿ விவோத்பாங்கமுத்சங்கே அனந்தபோகினஹ. ஸ்ரீப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிரணம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்களிலே பெண்பிள்ளையாக அவதரித்தவள் ஆண்டாள். பெரியாழ்வாருடைய குமாரத்தியாகவும் பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாளாகவும் இருக்கக்கூடியதான ஆண்டாளனுடைய 2 பிரபந்தங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று திருப்பாவை, மற்றொன்று நாச்சியார் திருமொழி என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அதிலே திருப்பாவை என்பது பாவனா பிரகர்ஷத்திலே அனுகாரமாக செய்து போந்ததான பாசுரங்கள் 30 பாசுரங்கள். எம்பெருமானை எழுப்ப வேணும், அவனை அறிவுறுத்த வேணும், அவனிடத்திலே சென்று பிரார்த்திக்க வேணும், அவனுடைய குணானுபவங்களை பண்ண வேணும், அவனிடத்திலே பறையை பிரார்த்தித்து அவன் கொடுக்க நாம் பெற வேணுமாக சேஷபிருத்தியை செய்து போக வேணும், எம்பெருமானுக்கு சிசுரோபகாரங்கள் செய்து போக வேணும். அதாவது புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிற கைங்கரியத்திலே இழைய வேணும். அப்படிங்கிறதாகத்தான் ஆண்டாளனுடைய பாசுரங்கள் 30 பாசுரங்களும் முதலைந்து பாசுரங்களாலே அவதாரிகையாக பீடிகையாக சொல்லப்பட்டது. மேலே இருக்கக்கூடிய 6ஆம் பாசுரம் தொடக்கமாக 15வது பாசுரம் ஈராக 10 வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்புகிற பாசுரமாகவும் 5 லட்சம் கோடி பெண்களை எழுப்புவதற்கு உபலட்சணமாகவும் சொல்லப்பட்டது. 16வது பாசுரம் கோயில் காப்பானையும் வாசல் காப்பானையும் எழுப்பி, அதாவது நந்தகோபுரனுடைய திருமாளிகைக்கு சென்று கோயில் காப்பானையும் வாசல் காப்பானையும் எழுப்பி அவர்கள் அனுமதி கொடுத்து உள்ளே புகுந்து எம்பெருமான்னு சொல்லப்படுகிறதான நந்தகோபுரை எழுப்பி, எம்பெருமாட்டின்னு சொல்லப்படுகிற யசோத பிராட்டியை எழுப்பி, கணனம்பெருமானை எழுப்ப முற்பட்டு நம்பி மூத்த பிரானை எழுப்பி பிற்பாடு உம்பியும் நீயும் உறங்கேல் ஓரம்பாவாய் என்று சொல்லி அழைத்ததான பாசுரம் 16வது பாசுரம். ஒரு கடகர்களை கொண்டே நாம் எம்பெருமான அணைய முடியும் என்பதை தெரிவிக்கக்கூடிய பாசுரம். வேதம்பல்லார்களை கொண்டு இன்னொரு பெருமான் திருப்பாதம் பணிய வேணும் அப்படிங்கிற கிரமத்திலே 17வது பாசுரத்தாலே அந்த நந்தகோபருக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன, யசோத பிராட்டிக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன என்பதை அவர்களிடத்திலே பிரார்த்தித்து, அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்று அவர்களை எழுப்பினதான பாசுரம். 18வது பாசுரம் தொடக்கமாக 19, 20 என்று 3 பாசுரங்களாலே பிராட்டியை எழுப்பி, பெருமானையும் பிராட்டியும் எழுப்பி, இருவரையும் சேர்த்தெழுப்பி அவர்களிடத்திலே பிரார்த்தித்து பெற்றதான பாசுரம் 18 உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளேன பின்னாய் என்கிற பாசுரமும், குத்துவிளக்கரிய கூட்டுக்கால் கட்டின்மேல் மெத்தண்ட பஞ்சசேனத்தின் மேலேறி என்கிற பாசுரமும், அதுக்கப்புறமா 33 மரக்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயுரடாய் அப்படிங்கிற பாசுரமும் 3 பாசுரங்களாக அமைந்தது. அதிலே உந்து மதகளித்தனிட 18வது பாசுரம் எம்பெருமானார் மிகவும் உகந்து விசேஷித்த பாசுரம் அப்படின்னு சொல்லுவார்கள். அத்தக்கீழியே விண்ணப்பம் பண்ணியிருந்தேன். இன்றைய பாசுரம் நமக்கு அனுபவமாக குத்துவிளக்கரிய கொட்டுக்கால் கட்டின்மேல் மெத்தண்ட பஞ்சசேனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குடல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயின் மணாடனை எத்தனை போதும் துயிரவிட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவார்த்தகில்லாயால் தத்துவம் அன்னு தகவன் ஏலூரம்பாவாய். தத்துவம் அன்னு தகவும் அன்று பிரித்து கொள்ள வேண்டும். 2 விஷயங்கள். போன பாசுரத்திலே உந்துமதகளித்தன் ஓடாத தோல்வழியன் ரொம்ப வலிமை படைத்ததாக இருக்கக்கூடிய நந்தகோபன், ஓடாத தோல்வழியன் திரும்பி, அதாவது பின்பக்கம் காலெடுத்து வைக்க தெரியாததாக இருக்கக்கூடிய, ஏன்னா தேசமோ அயோத்தியா வல்லவை, அது இருக்கக்கூடிய இடமோ மதுரான்னு சொல்லப்படுகிறதான அங்கே கம்சனுடைய படை வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடியதான தேசமன்னோ, அங்கே இருக்கக்கூடியவரோ சம்பராந்தகன், இங்கே இருக்கக்கூடியவரோ ரொம்ப ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடியவர். ஆனால் அவருமே கூட
அந்த கம்சன் பட வீட்டுக்கு கீழவே இருக்கிறபடினாலே எப்படியும் எம்பெருமானை காப்பாற்றியாக வேணும் என்கிற கிரமத்திலே என்கிற ரீதியிலே அவரும் அப்படி போனார்னா அவ்வளவு பலம் படைத்தவராக இருக்கிறார் அப்படிங்கிறத கொண்டாடின பாசுரம் போன பாசுரம். அதிலே நீ அதாவது உம்பியும் நீயும் முறங்கேல் அப்படின்னு சொன்னது குந்தமதகளித்தனோடால் தோல்வழியன் நந்தகுபாலம் மருமகளின பின்னாய் கந்தங்கமடன் குடலி கிடதர்வா வந்தெங்கும் கோழி அடைத்தனான் மாதவிப்பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் குவினான் பந்தார் பிரளியும் மைத்துனன் வேறுபாட செந்தாமரக் கையால் சீரார் மழையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து அப்படின்னு பிரார்த்தித்தார். எம்பெருமான் அவன் அவன் என்ன சொல்லுவான், எம்பெருமானுடைய சுவாதந்திரியத்தை கண்டு ஒரு நாளும் பயப்பட வேண்டா, நாம் இருக்கோம் ரட்சிக்கிறோம் அப்படிங்கிறதாக. இப்போ இவ்விடத்திலே இந்த பாசுரம் இன்றைய பாசுரமாக இருக்கக்கூடியதானா குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் அப்படிங்கிற பாசுரம். ரொம்ப நன்னாக எரியக்கூடியதான விளக்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய இப்பாசுரத்தில் சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா, பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கும் பிராட்டி தன்னுடைய பக்தர்களுக்கும் 2 பேருக்குமாக பரிந்து இவர்கள் ஒத்தாசை பண்ணுகிறார்கள், அவர்கள் பரிந்து அவர்களுக்கு உஜ்ஜீவனத்துக்கு ஏதுவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது சொல்ல வந்தது. பெருமானுடைய பரிகரங்கள் என்ன, இது சுவாமி எம்பெருமானாருடைய காலத்திலும் நடந்தது. எப்படின்னா, எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தினுடைய ஸ்ரீயை வளர்க்க வேணும், தென்னரங்கத்தினுடைய செல்வத்தை வளர்க்க வேணும் என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய கைங்கரிவர்கள் எல்லாம் சரியாக நியமித்து ஆனால் கைங்கரியத்தை சிறப்பாக நடத்த வேணும் என்பதற்காக சுவாமி எம்பெருமானார் திருவரங்கத்தில் எழுந்துள்ளவிருந்து பெரிய கோயில் நம்பி என்று திருவரங்கத்தமனார் எழுந்துள்ளிருந்தார். அவரிடத்துல தான் எல்லா கைங்கரியங்களும் இருந்தது, அவரிடத்துல தான் சாவி இருந்தது. அவர் தான் கோவிலுக்கு பெருமாளுக்கு அத்தனை கைங்கரியங்களும் செய்து வந்தார். ஆனால் கொஞ்சம் வாய்த்துடுக்கோடு இருந்தார் என்று அவர் எம்பெருமானாரிடத்திலேயே சில விஷயங்களிடத்தில் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கட்டுவாக பேசியிருப்பார் அப்படின்னு கூட சொல்லுவார்கள். அப்படி இருக்கிற போது அவரிடத்துல கொஞ்சம் பிணக்கு இருந்ததுன்னு சொல்லுவார்கள். அப்படி இருக்கிற போது அவரிடத்திலிருந்து கைங்கரியத்தில் சாவியை வாங்கி கைங்கரியத்தை நல்லபடியாக நடக்க வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக செய்தார். அப்புறம் அது ரொம்ப சங்கடமாக இருந்ததுனால சுவாமி எம்பெருமானார் நான் காஞ்சிபுரத்துக்கே போகிறேன்னு விட்டார். அதுக்கப்புறம் புறத்தாழ்வான்னு சொன்னார், இல்லை சுவாமி அப்படிலாம் பண்ணக்கூடாது, சுவாமி இங்கே இருந்து கைங்கரியத்தை பெற வேணும் செய்ய வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி சொல்கிறதா தான் நீரே அவரை திருத்தி கொண்டு வாரும்னு சொல்லி அவரை வைத்து கொண்டு அவருடைய அதாவது பெரிய கோயில் நம்பி அதாவது திருவரங்கத்துமனாருடைய தாயார் பரவத்து பிற்பாடு அந்த கைங்கரியத்துக்கெல்லாம் பண்ணி ஏகாகத்துக்கு 11வது நாள் கைங்கரியத்துக்காக புறத்தாழ்வானே சென்று அவர் காதல சில விஷயங்களை சொல்லி போய் சொல்லிடுவாருன்னா அங்கே எல்லாம் அமுதெல்லாம் பண்ணி முடிச்சபடி ஏகாக கைங்கரியம் முடிஞ்ச பிற்பாடு கேட்கணும் இல்லையோ, திருப்தோஸ்மின்னு கேட்டால் திருப்தோஸ்மின்னு சொல்லணும். அப்போ நான் திருப்தோஸ்மின்னு சொல்லி அவரிடத்துல என்ன வேணும்னா சாவியை கொடும்னு கேட்டு வாங்கிட்டு வந்தார் என்று சொல்லுவார்கள். அப்படி பண்ணும்போது பெருமாளுடைய பரிகரங்கள் எல்லாத்தையும் மாற்றிவிட்டார் சுவாமி எம்பெருமானார். மாற்றியாச்சு, நன்னா கைங்கரியம் பண்ணுறவாளெல்லாம் கொண்டு வந்து வச்சு முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் அப்படி சரி செய்தார். அடுத்த நாள் சனித்தின்றுகார் மடத்தில் எழுந்துள்ள இருக்கிற போது பிராட்டி கனவிலே தோன்றி அடுத்த நாள் என்ன பண்ண போகிறதா இருக்கீர்னா தாயார் சன்னதிக்கு வரணும், சில பேர் கைங்கரியவர்கள் எல்லாம் இந்த மாதிரி மாற்ற வேண்டும்னு சொன்னால் அது செய்யப்படாது. பெருமாள் விட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவார், இதுவரை நாம் விட்டு கொடுக்க மாட்டோம். யார் மங்கள தீபமாக இருக்கக்கூடியதான பெரிய விராட்டியார் தான் சொன்னது. தேவாள் நம்ம சன்னதிக்கெல்லாம் வந்து ஆரையும் மாற்ற வேண்டாம், இருக்கிறவா ஒழுங்காக பண்ணிட்டு இருப்பா, தம்மடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சித உரைக்கு மேல் நம்மடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்றி செய்தார் என்பது போலும் அப்படின்னு எப்படி தம்மடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சித உரைக்கு மேல் அவர்கள் தப்பு செய்ய மாட்டார், ஒருவேளை செய்திருந்தாலே ஆகிலும் நம்மடியார் அதிசையார் செய்தாரே நரி செய்தார் என்பது போலும் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டும். என்னால் அவள் நல்லதான் செஞ்சிருப்பாள், இது ஒரு நாளும் யாதொரு கெட்ட காரியத்தையும் அவர்கள் செய்யார். அதனாலே நம்ம சன்னதிக்கு வர வேண்டாம், ஏதும் செய்ய வேண்டாம் அப்படின்னு பிராட்டி பெரிய பிராட்டியார் சொல்லியிருக்க வேண்டும் எம்பெருமானாரிடத்துலன்னு சொன்னால் எம்பெருமானார் அதுக்கு மேலே பேச்சே இல்லையோ. அதனால தான் அவர் சரணாகதி பண்ணுகிற பொழுது கூட ஓம் பகவன் நாராயண அபிமதான ரூப ஸ்வரூப ரூப குண பிவ ஐஸ்வர்யசீலா ஜனபதிகாதிசி அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யா அனபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மின் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்யே என்று அந்த சரணாகதியை அனுஷ்டித்ததே புருஷகாரத்தை முன்னிட்டு கொண்டு பெரிய விராட்டியாரை முன்னிட்டு கொண்டே அகில ஜெகன்மாதரம் அஸ்மின் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்யே என்று பெரிய விராட்டியாரை முன்னிட்டு கொண்டே சரணாகதி பற்றினார். அங்கே சரணாகதி பண்ணுற போதே முதல்ல நாராயண திருநாமமே அவ்வளோதானே,
ஓம் பகவன் நாராயண. அந்த பெருமாள் நம்பெருமாளுக்கு முன்னாடி பிரிபிராட்டியாரும் நம்பெருமாளும் ஏகசிம்மாசனத்திலே எழுந்துள்ளிருக்கக்கூடிய அன்றைய தினத்தன்று, பங்குனி உத்திர தினத்தன்று, ராமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் திருக்கல்யாணம் நடந்ததான அதே திருநாளன்னு, அதாவது பங்குனி உத்திர திருநாளன்னு, அன்றைக்கி தானே சரணாகதி அனுட்டித்தார் எம்பெருமானார். ஆக அப்படி அனுட்டித்ததும்னா அப்போ பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டே புருஷகார பலத்தாலே தான் அது நடந்தேற வேணும் என்பதை ஆழ்வார்களும் சொன்னார்கள். இந்த ஆழ்வார்களில் அகலகில்லேன் இறைவன் அலர்மேல் மங்க உரமார்வா நிகரில் புகழாய் உலகமுன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமர்முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னெல்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் என்ன ஆழ்வார் சொன்ன கிரமத்திலும் சரி. அது மாதிரி தான் எம்பெருமானார் சரணாகதி அனுட்டித்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அதே போல் அசோகவனத்திலே சீதா பிராட்டி எழுந்துருள் இருக்க செய்து ஹனுமான் இங்கிருந்து அக்கறைக்கு போய் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் யுத்தமெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு யுத்தமே முடிஞ்ச பிற்பாடு ராவணன் மடிந்து போனான் அப்படிங்கிறது திரும்ப வந்து சேர்ந்தார், அசோகவனத்துக்கு வந்து சேர்ந்தார். சொன்னவனே பிராட்டியை சேவித்தார். விஜயராகவனாக ராமனுக்கு விஜயம் ஏற்பட்டது. ஆகையினாலே வருவார், வந்து கூட்டின்னு போவார், தேவாளை கூண்டு வரணும்னு சொல்லியிருக்காருன்னு வந்து விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது பிராட்டிகிட்ட சொல்கிறார், இந்த ராட்சசிகள்லாம் எத்தனை தொல்லைப்படுத்து தேவாளை, இத்தனை 10 மாதமாக தேவரி எத்தனை சிரமப்பட்டது, தேவாள் ஒரே ஒரு அனுமதி கொடுக்க வேண்டும். என்ன அனுமதி? இந்த ராட்சசிகளெல்லாம் நான் பெருசாக ஒரு உருவத்தை எடுத்துட்டு இவாளெல்லாம் கையில் வச்சு சட்டையாக புழிஞ்சிட போகிறேன் அப்படின்னு ஹனுமார் சொல்ல. பிராட்டிக்கு வந்ததே கோபம். யாரோ சொல்கிறா, ராவணன் ஆள் வச்சிருக்கான், பணம் கொடுத்துருக்கான், ஆள் வச்சிருக்கான், அவன் சொல்லுவதே இவர்கள் கேட்பார்கள். இவர்கள் யார் அப்படின்னா இவர்கள் சொன்னதை கேட்கறவா தானே தவிர இவர்கள் அந்த செயலை ஒரு நாளும் செய்யார். அவன் என்ன சொல்கிறானோ இதை கேட்டுருக்கா, அது ராமனே நாளைக்கு வந்து அவன் சொன்னாக்கா அதை செய்ய போகிறா. அதனால இவர்களை நொந்து கொண்டு ஏதோ ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு பிராட்டிக்கு கோபமே ஏற்பட்டது. நவவித வியாக்கரணமும் தெரிந்ததான ஹனுமார் அவர் ஆஞ்சநேயரை என்ன சொல்கிறா அப்படின்னா பிளவங்கமான்னு சொல்லுகிறார். பாபானாம்பா சுபானாம்பா உதாரகானாம் பிளவங்கமா காரியம் கருணமார்ஜியன நகசியன் நாபராஜ்யதி என்ன. யார் பாவம் செய்யாவர்கள் இந்த லோகத்தை ஆர், எல்லாரும் பாவம் பண்ணவா தானே. ஏன்னா இதைத்தான் எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்திலே அனுட்டிக்கிற பொழுது அநாதிகால பிரவர்த்த அனந்த அகர்த்தியகரண கிருத்தியாகரண பகவத விசார பாகவத விசார அசக்கியா விசாரண அனாவித விசார ரூபானு கிருதானு கிரியமானானு கரிஷ்யமானானு எல்லா காலத்திலும் செய்ததான போய வழியும் புகுதிருவான் என்னவும் தீயினில் தூஷாகும் செப்புன்னு கீழே பார்த்தோம் இல்லையோ. அதாவது தததிகம உத்தரபூர்பாக யோகோ அஸ்லேஷ விநாசௌ அப்படின்னு சூத்திரங்களிலே சொல்லுவது போலவும், அப்போ உத்தராகங்கள் என்ன பூர்வாகங்கள் என்ன, பின்னாடி செஞ்சது வரப்போகிறது என்ன, முன்னாடி செஞ்சது என்ன, தெரிஞ்சது என்ன தெரியாதது என்ன, பశ్చాதாபப்பட்டது என்ன படாதது என்ன, இப்படி எல்லா விதமான பாபங்களையும் போக்கி கொடுக்க வேணும் அப்படின்னு தானே பண்ணுறோம். அப்போ சரணாகதியை அனுஷ்டிக்கிற பொழுது அவள் சொல்கிறான், பாபம் பண்ணாதவர்கள் யார், விஜயராவனுக்கு ரட்சிக்க வேண்டுமென்னால் இந்த லோகத்தை ஆற ரட்சிப்பான், பாவம் செய்தவர்களைத்தான் ரட்சித்தாக வேண்டும். அந்த கிரமத்தில் பார்த்தா இப்போ இவர்களை நொந்து கொண்டு என்ன பிரயோஜனம் அப்படிலாம் செய்யப்படாது அப்படின்னு கடிந்து கொண்டாலே அந்த சீதா பிராட்டி தானும் அசோகவனத்தில் எழுந்துள்ள இருக்க செய்து. அதுபோல தான் இந்த இடத்துல பிராட்டியை, அதாவது முதல்ல பெருமானை எழுப்பப்படுறா. இப்போ எல்லாரும் கோட்டியார் எல்லாம் வந்தாச்சு, நப்பின பிராட்டியை எழுப்பணும்னு வந்தாச்சு, வந்து திரவாய் மகிழ்ந்துன்னு பிரார்த்திச்சாச்சு. இப்போ அடுத்தது இப்படி சயனிச்சுட்டு இருக்கியே, 2 பேருமா சேர்ந்து சயனிச்சுட்டு இருக்கீங்களே, நீங்கள் எம்பெருமானை எழுப்பணும்னு சொன்னால் வரமாட்டேங்கிறான், தேவாலயம் எழுப்பணும்னு சொன்னால் வரமாட்டேங்கிறது. 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்றாக படுக்கையிலே கிடப்பானேன், நாங்கள்லாம் அர்த்திகளாக வாசலிலே வந்து நிற்கிறோமே, தேவாலயம் இந்த மாதிரி 2 பேரும் கட்டில் படுத்துட்டு இருக்கலாமா, இது தகுமா அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிற பாசுரம்தான் இன்றைய பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல். ரொம்ப ஏன்னா வீரபத்தினியோ இல்லையோ, அதனால நன்னம் யானைகள் எல்லாம் முடித்ததான தந்தங்கள் இருக்கக்கூடிய 4 பக்கமும் 4 தர்மார்த்த காம மோட்சங்கள் அப்படின்னு சொல்ல. ஸ்ரீரங்கத்திலே விமானத்தில் இருக்கக்கூடியதான கலசங்களை சேவித்தாலும் அது 4 கலசங்கள் உள்ளதா, தர்மார்த்த காம மோட்சங்கள்னு சொல்லப்படுகிற 4 கலசங்கள். விமானம் பிரணவாகாரம் வேதசிங்கம் மகாத்புதம்னு சொல்லுகிறபடியே பிரணவா ஆகார விமானம்னு இருக்கோ இல்லையோ, பிரணவாகார விமானம்னு பேர். அந்த விமானத்திலே 4 கலசங்கள் இருக்கும். அங்கே தான் பிரவாசுதேவனாக எம்பெருமான் எழுந்துள்ளி இருக்கிறான். அப்படி அர்ஜுன மண்டபத்திலேருந்து அந்த மண்டபத்திலேருந்து சேவிச்சோம்னா பெருமான் இத்தனை தூரம் சேவை யாராரோ இல்லையோ, அப்படி சேவிச்சுட்டே வந்தோம்னா
அந்த இடத்துல நின்று சேவிக்கிறது வழக்கம் உண்டு. அங்கே ஒரு தூண் பக்கத்தில் நின்று கொண்டு எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு பிராப்தம் ஏற்படலாம். ஆஹா, அந்த இடத்துல மேலே தர்மார்த்த காம மோட்சங்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி திருவரங்கத்தில் இருக்கக்கூடியதான 4 கரைகள், 2 கரை தானே இருக்குது. ஒரு நதி ஓடுறது, காவேரி ஓடுறதுன்னா காவேரி விரஜாசயம் வைகுந்தம் ரங்க மந்திரம்னு சொல்கிறோம். அப்போ காவேரி வடதிருக்காவேரி ஓடுறது, கொள்ளடக்கரை ஓடுது. அதுக்கு வடக்கு கரையும் உண்டு, தெற்கு கரையும் உண்டு இல்லையோ. வடக்கு கரைங்கிறது திருவள்ளரை போகக்கூடியதான இடம்ங்கிறது அந்த பக்கம் இருக்கிறது, நொச்சியம்னு சொல்லுவோம். அந்த இடத்த வடக்கு கரைன்னு சொல்லுவோம். இந்த பக்கம் இருக்கிறத எங்கே தீர்த்தமாட போகக்கூடிய இடம், திருவங்கவண்ணனுடைய படித்துறை இருக்கக்கூடிய இடம், பாடிவாளன் படித்துறை இருக்கக்கூடிய இடத்துக்கு தெற்கு கரை. ஏன்னா ஒரு பக்கம் இது வடக்கு பக்கம் தான் இருந்தாலும் அதுக்கு வடக்குன்னு ஒன்று உண்டு, அதுக்கு தெற்குன்னு ஒன்று உண்டு இல்லையோ. அப்போ அந்த பக்கம் இருக்கக்கூடியது வடக்கு கரை என்னால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தெற்கு கரை. அதே போல் தெற்கு வாசல்லேருந்து உள்ளே போனோம்னா அம்மா மண்டபத்திற்காவேரி வரும். அந்த பக்கத்தில் வடக்கு கரை உள்ளே இருக்கிறது தெற்கு கரை அண்ணன் இருக்கக்கூடிய கோழியூர், திருக்கோழியூர், நிச்சுளாபுரி, உறையூர்னு இருக்கக்கூடிய தேசத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கரைன்னு சொல்கிறோம். அந்த பக்கம் இருக்க இல்லையோ. இப்போ 2 கரை உண்டு. தெற்கு கரைக்கும் வடக்கு உண்டு, தெற்கு உண்டு. அதே போல் வடக்கு கரைக்கும் தெற்கு உண்டு, வடக்கு உண்டு. இது எல்லாம் தர்மார்த்த காம மோட்சங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தர்ம அர்த்த காம மோட்சம், அதாவது பக்கத்தில் எம்பெருமானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதான கரையை மோட்சமாக சொல்லப்படுகிற கரையாக கொண்டோம் என்னால், அப்போ எம்பெருமானுடைய பிரணவாகார விமானத்தில் இருக்கக்கூடியதான கலசங்களும் 4 கலசங்கள் தர்மார்த்த காம மோட்சங்களை சொல்லக்கூடியது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய திருக்காவேரியில் இருக்கக்கூடிய வடதிருக்காவேரி என்ன, தென்திருக்காவேரி என்ன, இதுக்கு வடக்கு தெற்கு கரை தர்மார்த்த காம மோட்சங்கள். தர்ம அர்த்தம் என்னும் காம மோட்சங்கள் என்னும் தர்ம அர்த்த காம மோட்சங்கள் என்னும் 4 அப்படின்னு சொல்லலாமான்னா, அது மாதிரியானா இவள் இருக்கக்கூடியதான படுக்கைக்கு 4 கட்டில்களை கொண்டு 4 கால்களை கொண்டு யானைகளை முடித்து அதாலே வந்த தந்தத்தை கொண்டு ஏற்படுத்தினதான கால்கள் குத்து விளக்கெறிகிறது, மங்கள தீபமாக இருக்கக்கூடியது. பெரிய விராட்டியாரை சொல்ற போது மங்கள தீபரேகா என்று சொல்லுவோம். உல்லாச பல்லவிதபாலி சப்தரோகி நிர்வாக கோரகிதகேம கட்டாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்களதீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஷ்யாமஹா என்று சொல்லுவோம். அப்பேற்பட்டதான குத்து விளக்குகளெல்லாம் நன்னாக எரியக்கூடியதான அந்த இடத்திலே குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்சசயனம். மெத்தன்ன பஞ்சசயனம் அதாவது ஒரு படுக்கைன்னு சொன்னால் அதுக்கு சில அருகதைகள். இன்னென்ன படுக்கைன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கோ இல்லையோ. அப்போ நன்னா இருக்கணும், குளிர்ச்சியாக இருக்கணும், அழகாக இருக்கணும், மார்த்தவத்தோடு இருக்கணும், பரிமளத்தோடு இருக்கணும், தாவல்யத்தோடு இருக்க வேண்டும். இது 5 உண்டோ இல்லையோ. அழகாக இருக்கணும், குளிர்ச்சியாக இருக்கணும், அதில் பரிமளத்தோடு இருக்கணும், அது பரிமளத்தோடு இருக்கணும், அதுக்கப்புறம் மார்த்தவத்தோடு மென்மையாக இருக்கணும். ரொம்ப படுத்தா அடுத்த நான் காத்தால் எழுந்திருந்தோம்னா எழுந்துக்க முடியாது, ஆளான்னு கை கொடுத்தா தான் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்படியாக இருந்ததுன்னா அப்படி இருக்க முடியாது இல்லையோ. அப்போ படுக்கைன்னு சொன்னால் அப்படி பெருமாளை நினைத்து கொண்டே அந்த சயனத்தில் அப்படியே பெருமாளை நினைத்து கொண்டே அப்படியே சயனிச்சுக்க வேண்டிதான். அப்புறம் அவனை நினைத்து கொண்டே எழுந்திருக்க வேண்டியதான். ஹரி ஹரதி பாபானி என்னும் ஹரி 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 என்று சொல்லிக்கொண்டு அப்படி நிச்சலுமே எம்பெருமானை நினைத்து கொண்டே சயனித்து கொண்டு எம்பெருமானை நினைத்து கொண்டே எழுந்திரு அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு அந்த படுக்கைங்கிறது அதுக்கு ஒரு தன்மை உண்டு. ஆகா, அழகாகவும் குளிர்ச்சியாகவும் மார்த்தவமாகவும் பரிவளத்தோடும் தாவல்யத்தோடும் இருக்கக்கூடிய பஞ்சசேனம் அதுதான் குத்து விளக்கெரி. ஆகா, அந்த கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தண்ட பஞ்சசேனத்தின் மேலேறின்னு அந்த படுக்கையிலே தானும் சயனித்து கொண்டிருக்கக்கூடியதான, அதாவது பிராட்டி படுத்துட்டு இருக்கா, நப்பின்ன பிராட்டியினுடைய அதை சொல்றது தான் இங்கே சொல்றா. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்சசேனத்தின் மேலேறி அது மேலே ஏறிண்டு அது மேலே சனித்து கொண்டு கொத்து அலர் பூங்குடன் நப்பின்ன கொங்க மேல். இதெல்லாம் எம்பெருமான சொல்லக்கூடியது. எம்பெருமான எங்கே சனிச்சுருக்கான் அப்படின்னா கொத்து அலர்னா கொத்து கொத்தா புஷ்பங்கள் எல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய கொத்தலர் பூங்குடல் அப்படி இருக்கக்கூடியதனுடைய குடலிலே கொத்தலர் பூங்குடன் நப்பின்னை கொங்கை மேல் அவ்வளவு மிருதுவாக இருக்கக்கூடிய திருமலைத்தடங்களின் மேலே அங்கே வச்சு என்ன பண்ணுறான், தன்னுடைய அந்த அந்த அதாவது தன்னுடைய திருமார்பை வைத்துக்கொண்டு பெருமான் தன்னுடைய அகன்றதாக இருக்கக்கூடிய திருமார்பை வைத்துக்கொண்டு பிராட்டியினுடைய திருமலத்தரங்களின் மேலே சனித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானே கொத்து அலர் பூங்குடல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பன் அப்படின்னு திருவாழ்மார்பன் அப்படின்னு பெருமாள் இருக்காரு இல்லையோ. அதாவது நாகர்கோவில் அருகாமைக்கு இருக்கக்கூடியதான
இடத்துல பெருமாளுடைய இடம் திருப்பரிசாரம்னு சொல்லி திருவன் பரிசாரம் அப்படின்னு பெருமாள் எம்பெருமான் திருவாழ்மார்பனாக அப்படியே உள்ளுக்குள்ளே திருவாழ் மார்பன் அப்படியே அகன்ன திருமார்போடே பெருமாள் எழுந்துள்ள இருக்கக்கூடியது ஆச்சரியமான சந்நிதி. அங்க திவதேசத்திலே திருவாழ்மார்பனாக திருவன் பரிசாரத்து வருவாறு செல்வார் வன்பரிசாரத்துன்னு ஆழ்வாருடைய மங்களாசாசனமும் உண்டு. ஆஹா, திருவாழ்மார்பனா வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய். இதை வைத்துக்கொண்டுதானோ என்னவோ பராசர பெற்றதானும் நீளாதுங்க ஸ்தனகிரி தடி சுத்தம் உத்போத்திய கிருட்டம் பாரார்த்தியம்சம் ஸ்ருதி சதசரசத்த மத்தியாவயந்தி ஸ்வச்சிட்டாயாம் ஸ்ரீ நிகடிதம் யாபலாக்கிருத்த புங்கே கோதாதஸ்யை நமைதமிதம் புய ஏவாஸ்து புயஹா என்று சாதித்துள்ளார் போலும். ஆஹா, அப்படி பார்த்தோம்னா வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் தரவாய், நீ வாயை திறந்து சொல்லு, வாயை சொல்லு. ஏன்னா 2 பேரும் இப்படி சனிச்சுருக்கல, நாங்கள்லாம் அர்த்திகளாக வாசலில் வந்து நின்றுருக்கோம். தேவாள் 2 பேரும் இப்படி சனிச்சிருந்தப்போ சரியா இருக்குமா? இருக்காதோ இல்லையோ? வாய் தரவா, நான் இவர் வாயை திறக்கணும்னு சுச்சகான்னு சொல்கிறதுக்காக வரார். போட்டுடுவேன். என்னை எடுப்பதுக்காக வந்திருக்கா. யாரு சொல்றா? நப்பென்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா. போன பாசுரத்தில் வந்து திரவாய் மகிழ்ந்துன்னு பிரார்த்திச்சாச்சு, பிராட்டி எழுப்பியாச்சு. இப்போ பெருமாள் என்ன பண்ணார்? பிராட்டியைத்தான் கீழே படுக்கையிலே கிடத்தி அவருடைய திருமலைத்தடங்களின் மேலே தானும் சயனித்து கொண்டிருக்கான். அப்படி இருக்கிற போது பெருமாளை இப்போ எழுப்புறாய் வாழலாம். வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய், வாய் துறை அப்படின்னா சுஜகான்னு சொன்னா போட்டுடுவேன், வாயிலே போடுவேன். எங்காள் வந்திருக்கா. எங்காளுன்னா என்ன எழுப்புறதுக்காக வந்திருக்கா, நீ என்னதுக்காக திறக்கிற? ஏன்னா முன்னாடி வந்து திரவாய் மகிழ்ந்துன்னா அவர் உள்ள எழுத்துட்டார். இப்போ 2 பேர் இப்போ சயனிச்சுட்டு இருக்கிற போது இவா எழுப்புற வந்தபோது இவர் எழுந்துக்க முற்படுகிறார். எழுந்திருக்க முடியல. ஏன்னா இவாள்லாம் வந்திருக்கா, என்ன எழுப்புறதுக்கு வந்திருக்கா, நீ என்னதுக்கா முன்னாடி என்ன எழுத்து போட்டியோ இல்லை, இப்போ நான் ஒன்று எழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவா வந்து திரவாய் அப்போ மலர்மார்பா வாய் திரவாய்னா முடியல. மலர்மார்பா வாய் திரவாய் எழுந்திருக்கல, பெருமாள் சத்தமே போடல. இப்படி ஒரு அனுபவம் உண்டோ? அர்த்திகளாக நாங்கள் வாசலிலே காத்து கண்டு கிடக்க 2 பேரும் இப்படி இருக்கலாமா? ஒரு அனுபவம் இப்படித்தான் ஒரு அனுபவம் இருக்க முடியுமோ? ஏன்னா இவ வீரபத்தினியாகியாலே அப்படி சனித்து கொண்டுள்ளாள் போலும். அந்த கோட்டுக்கால் பந்தல் மே குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேலே சனித்து கொண்டிருக்கிறார் போலும். அப்படின்னா வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திரவாய். உடனே சொல்றா, இவளை எழுப்பியாகனப்பா. மை தடம் கண்ணினாய், நன்னா அழகாக இருக்கக்கூடிய மைகளெல்லாம் விட்டு இருக்கக்கூடிய மை தடம் கண்ணினாய். நீ உன்மணாளனை, நீ உன்னுடைய அந்த நாயகன் இருக்கானே, எம்பெருமான் இருக்கானே, அந்த பெருமானை நீ உன் மணாளனை, உன்னுடைய மணாளனாக இருக்கக்கூடியதான. ஏன்னா எம்பெருமானுக்கு அழகிய மணவாளன் அப்படின்னு திருநாமம். திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அழகிய மணவாளன் சுந்தர ஜாமாதா ரம்யஜாமா திருமுனிங்கிறது அழகிய மணவாளனாக இருந்ததான மாமுனிகள், அதாவது மணவாள மாமுனிகளை ரம்யஜாமா திருமுனிம் என்று சொல்லுவோம். இவரை அழகிய மணவாளன் சுந்தர ஜாமாதா என்று சொல்லுவோம். அப்போ சுந்தர ஜாமாதா அழகிய மணவாளன். அது உறையூரில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அழகிய மணவாளன் அப்படிங்கிற பேர். பராசர பற்றி சொல்லும்போது இன்னார் சொன்னால் என்னென்ன திருநாமங்களை சொன்னால் நன்னா இருக்கும், இந்த விதேசங்களை இன்னார் சொன்னால் நன்னா இருக்கும்னு சொல்லுவார்கள். அது சொல்லுகிற பொழுது திருத்தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு சொல்லணும்னா, 6 சொன்னால் நன்னா இருக்கும்னா அது நம்மாழ்வார் சொன்னால் நான் திருத்தொலைவில்லி மங்கலம் என்று சொல்ல வேண்டும் என்னார். நம்மாழ்வார் சொன்னால் தான் நன்னா இருக்கும். சிந்தையாலும் சொல்லினாலும் செய்யினாலும் தேவரானையே தந்ததாயன் அடைந்த வந்தூர் அவர் சடகோபன் என்ன ஆழ்வாரை தெரிவித்தாரோ இல்லையோ. அப்போ தொலைவில்லி மங்கலம் என்று சொல்ல வேணுமே என்னால் அது நம்மாழ்வார் சொன்னால் நன்னாக இருக்கும். சரி, திருக்கண்ணபுரத்தை சொல்லணும்னா 6 சொன்னால் நன்னா இருக்கும்னா, 6உடைய திருவாக்கினாலே திருக்கண்ணபுரம் என்று சொன்னால் நன்னா இருக்கும். அப்படின்னா திருக்கண்ணபுரம் என்று சொல்ல வேண்டும் என்னால் அது திருமங்கையாழ்வார் சொன்னால் நன்னாக இருக்கும். சரி, எம்பெருமானாரேன்னு சொல்ல வேண்டுமே என்னால் அது 6 சொன்னால் நன்னா இருக்கும். ஒரு சோமாசி ஆண்டான் சொன்னால் நன்னாக இருக்கும். சரி, அதே போல் அழகிய மணவாளான்னு சொல்ல வேண்டுமே என்னால் அது 6 சொன்னால் நன்னா இருக்கும்னா பராசர பட்டர் சொன்னால் அன்னைக்கே அது அவர் சொன்னால் தான் நன்னா இருக்கும். ஆஹா, இன்னார் திரு தொலைவில்லி மங்கலம் என்று சொல்ல வேண்டுமென்னால் நம்மாழ்வார் சொன்னால் தான் நன்னாக இருக்கும். திரு கண்ணபுரம் என்று சொல்ல வேண்டுமென்னால் அது திருமங்கையாழ்வார் சொன்னால் தான் நன்னாக இருக்கும். எம்பெருமானாரேன்னு சொல்ல வேண்டுமென்னால் அது சோமாசி ஆண்டான் சொன்னால்தான் அமுதமாக இருக்கும். அதே போல அழிய மணவாளா அப்படின்னு சொல்லணும்னா அது பராசரப்பட்டர் சொன்னால் நன்னாக இருக்கும்னு சொல்லுவார்கள். ஆஹா, அப்படி இருக்கிற போது மணவாளா மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை. நப்பின பிராடியில சொல்றா, நீ உன் மணாளனை, உன்னுடைய மணாளனை என்ன பண்ணணும்? இவ்வளோ அழகா கண் இருக்கே, கண்ணுன்னு சொன்னால் எம்பெருமானுக்கு தசேதாகபியாசம் பொட்டரிக மேமக்ஷினின்னு சொல்லுவார்களே. இப்போ இவளுடைய கண்ணும் அத்தனை அழகோ என்று சொன்னால் முன்னாடியே போதரிக்கணினாயின்னு ஒரு இடத்துல
நன்னா கண்ணழகு இருக்கக்கூடிய எனக்கு அவன் ஆட்பட்டு வரட்டும், நான் என்னது போகணும்னு சொன்னாலும் ஊற்றி. அப்போ போதரிக்கணினாய்னு சொன்னது அங்கே. இங்கே மை தடங்கண்ணினாய் நீயுன்மனாரனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். நீ கொஞ்சம் சிறிது நேரம் கூட துயிலழ ஒட்டாய்கான். அவன் படுத்துன்னு இருக்கிறவனை எழுந்திருக்க விடமாட்டேங்கிறிய, நீ கொஞ்சம் கூட எழுந்திருக்க விடமாட்டேங்கிறிய. எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். அவனை அந்த படுக்கையிலிருந்து எழுப்பி விடுவதற்காக ஒரு பிரயத்தனம் பண்ணுறதா தெரியலையே. நாங்கள்லாம் வந்திருக்கோமே, பிரார்த்திப்பதற்காக வந்திருக்கோமே, எழுந்திருக்க விடமாட்டேன் என்கிறாயே. மைத்தரங்கடினாய் நீர்மனாரனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால். சிறிது கூட பிரிஞ்சு கூட இருக்க மாட்டியா. ந ஜீவேயம் க்ஷணமபி அப்படின்னு சொன்னான். ராமன் சொல்லுகிற போது ஒரு மாதம் கூட இருந்துள்ளாமோ என்னவோ. அதாவது ராமன் சொல்கிற போது அவன் சொல்கிறான், பிராட்டி உன்னை பிரிஞ்சு என்னால் கொஞ்சம் கூட இருக்க முடியாது. ந ஜீவேயம் க்ஷணமபி, ஒரு க்ஷணம் கூட என்னால் விட்டு பிரிந்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னது ராமன். அவர் சொன்னது மாதமானாலும் பரவாயில்ல, உன்னை பிரிஞ்சு இருக்கலாம் அப்படின்னா பெருமை யாருக்குதுங்கண்ணா. ஒரு க்ஷணம் கூட உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டேன்னு ஆரை பற்றி சொல்கிறாளோ அவளுக்கு தானே பெருமை இருக்குது. அப்போ பிராட்டிக்குத்தான் பெருமை உண்டுன்னு சொல்லலாமோ இல்லையோ. அதுபோல எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால் எத்தனை ஏலும் துயிலவட்டாயால் எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால் ஒரு க்ஷணம் கூட இருக்கிறதோ உள்ளுக்குள்ளே அகலகில்லேன் அப்படின்னு அசேஷானா ஜெகதா விட்டு பத்னீஹி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறதோ இல்லையோ. அப்போ அகலகில்லேன் இறையும் என்ன அதன் மேல் இறையும் அகலகில்லேன், ஒரு க்ஷணம் கூட விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியதான தேவரி. அப்போ அப்படி இருக்கக்கூடியதான தேவரி எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவமன்னு மைத்தரங்கண்ணினாய். அதாவது குத்து விளக்கரிய பொட்டுக்கால் கட்டின்மேல் மெத்தன்ன வஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குடல் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய். பெருமாளை எழுப்பினது. மைத்தடங்கடினாய் நீர்மணாளனை எத்தனை போதும் துயிலப்பட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால். இது பிராட்டியை எழுப்பினது. கண்களராக இருக்கக்கூடிய பின்ன பிராட்டியை நீ பெருமாளை எழுந்திருக்க வர செய்ய வேணும் அப்படின்னு சொன்னது. அப்ப நீயுன்மணாளனை எத்தனை போதும் துயிலப்பட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவமன்னு. ரெண்டு வார்த்தை, ஒன்று எழுந்திருக்க மாட்டேன்னு சொன்னது, இன்னொன்று அவனை பிரியாமல் இருக்கேன்னு சொன்னது. அப்போ இப்படி நீ அவனை எழுந்திருக்கவும் விடவட்டாமல், அவனை வாய் திறக்கவும் விடவட்டாமல், அதே போல அவனை பிரியவும் மனவொட்டாமல் நீ இருக்கியே. அப்போ நீ பண்ணுற காரியம் என்னவா இருக்கு தெரியுமா? தத்துவம் அன்று தகவு ஏலோ ரம்பாவாய் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா. தத்துவமன்னு பிராட்டியே தேவாள் தான். அடியவங்களை எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய சுபாவம் படைத்தவள். எங்களை எல்லாரையும் ரட்சிக்கணும்னா நீ ஒத்தித்தான் ரட்சித்தாகணும். அப்படி இருக்கிற போது கூட நீ என்ன பண்ற? நீயே அவனை உள்ளுக்குள்ளே பிடித்து அவனோடு சேர்ந்து சயனித்து கொண்டு இருக்கலாமா? இருவருமாக ஒன்றால் இருந்தால் இது தகுமா? நாங்கள் அத்திகளாக வாசலிலே வந்து கிடக்க தேவாள் அந்த மாதிரி இருக்கலாமா என்று பிரார்த்திக்க. இது தத்துவம் அன்று, இது ஸ்வரூபம் அன்று. தேவரீருக்கு இது ஸ்வரூபமாகாது. சரி, தகவன்று ஸ்வபாவமும் ஆகாது. எப்படி வச்சுக்கணும்? தத்துவம் அன்று தகவும் அன்று அப்படின்னு வச்சுக்கணும். தத்துவம் இல்லை, இது ஸ்வரூபம் அல்ல, தகவும் அல்ல, ஸ்வபாவமும் ஆகாது. தத்துவமும் அன்று தகவும் அன்று. இது தேவரீருக்கு ஸ்வரூபமாக இருக்குமா, தகவாக இருக்குமா, அது ஸ்வபாவமாக இருக்குமானா அவ்வளவில்லையே. காருண்யமே உருவானவளல்லோ தேவரி. லக்ஷ்மியாசக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே விஜய கீயதேன்னு சொல்லுகிறபடியே லக்ஷ்மி தந்திரத்திலே பிராட்டியை பற்றி சொன்னது காருண்ய ரூபயா. லக்ஷ்மியாசா ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே விஜய கீயத்தேன்னு சொல்லுகிறபடியே காந்தஸ்தே புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷையாசனம் வாகனம் வேதாத்மா விகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேதாதீஸ்வர தாசதாசீகணா பிரம்மேசாதீஸ்வர பிரஜத்தசைதாசதாசீகணா ஸ்ரீரித்யேவசனாமதே பகவதி புருமக்கதம் தாம்பயம் என்ன ஆளவந்தார் எப்படி சாதித்திருப்பரோ. அப்ப அவ்வளவு காந்தனாக இருக்கக்கூடிய எம்பெருமானும் பிராட்டியுமாக பெருமாளுமாக சேர்ந்து, ஏன்னா நப்பின்ன பிராட்டிங்கிறது கிட்டாவதாரத்துக்கு அவள் தான் பட்டமகிழ்ச்சி. அந்நுருவேழம் தழுவினி கொண்ட ஆய்மகள் அன்பனே அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தார் இல்லையா, கங்கலும் பகலுமிலே. அப்படி ரெண்டு பேருமாக இருக்கக்கூடிய அந்த சேர்த்தியோடு சேர்ந்து எழுப்பினதான பாசுரம்தான் இன்றைய பாசுரமாக இருக்கக்கூடியது. இப்போ நமக்கு திருவரங்க அனுபவமாக சொல்ல வேண்டுமே என்னால் இப்போ மற்றொரு விஷயம். ஏன்னா இந்த அத்தியோன உற்சவம் அப்படின்னு சொன்னாலே இந்த அத்தியோன உற்சவத்தில் பகல் பத்தெண்ணு இராப்பத்தெண்ணு இதெல்லாம் மேலேகத்தா நாதமணிகள் காலத்தை அவர் தான் நம்மாழ்வாரிடத்திலிருந்து அந்த ஆயிரங்களை பெற்றார், திருவாய்மொழியை பெற்றார், கண்ணு சிறுத்தாம்பை சேவித்து திருவாய்மொழியை பெற்றார்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் 3000 பாசுரங்களையும் பெற்றார்.
இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அவர் அதுக்கப்புறமாக அத்தியனோத்சவத்தை ஆரம்பிக்கிற பொழுது அதில் பகல் பத்தென்ன இராப்பத்தென்னு 2 பத்துக்களாக கடைசி ஒரு நாள் தாளம் இல்லாமல் அதில் திருவந்தா 1000 பாசுரங்கள் சொல்ல 3ஆம் ஆயிரமாக இருக்கக்கூடியதான முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, 4ஆம் திருவந்தாதி இதெல்லாம் சேவிக்கப்படுகிறது. அது இயற்பா அப்படின்னு கடைசியாக சாத்துமுறை திருவாய்மொழி திருநாள் சாத்துமுறை அப்படின்னு ஆறுதோ இல்லையோ. அப்போ இதெல்லாம் நடக்கிறது என்ன, ஏன்னா முதல்ல பகல் 10ன்னு சொன்னால் அதில் ஓம் நமஹ நாராயணாயங்கிற பதம், அதில் ஓம்னு சொல்லப்படுகிற பிரணவமாகவே சில பிரபந்தங்கள்லாம் திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி, அமரநாயபிரான், அதுக்கப்புறம் பெரியாழ்வார் திருமொழி, இதெல்லாம் திருச்சந்த விருத்தம், இதெல்லாம் சேர்ந்து ஓம்னு சொல்லப்படுகிற பிரணவத்துக்கு ஈடாக நமஹான்னு சொல்லுகிற பதம்னா கடுசுருத்தாம்புங்கிற நமஹான்னு மத்தியமாக இருக்கக்கூடிய நமசப்தத்துக்கு கடுசுருத்தாம்பு சரவருவனிட்டையிலே மதுரகவியாழ்வார் சொன்னதான பிரபந்தம். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் அதுக்கப்புறம் மற்ற பிரபந்தங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு நாராயணாய அப்படிங்கிற சப்தத்துக்கு ஈடாகத்தான் இத்தனையும் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பகல் 10 சொல்லப்படுகிறது, சேவிக்கப்படுகிறது. இராப்பத்து செவிக்கப்படுகிறது, திருவாய்மொழி சாமவேதசாரமாக இருக்கக்கூடியது செவிக்கப்படுகிறது. இதெல்லாம் முடிஞ்சவுடனே ஆழ்வாருடைய மோட்சமாக நம்மாழ்வார் மோட்சம் என்ன அது கொண்டாடப்படுகிறது. அதுக்கப்புறமா அடுத்த நாளாக இயற்பா என்ன சாத்துமுறை திருநாள் கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் நாதமுனிகள் மேலையகத்தாழ்வார் கீழையகத்தாழ்வார் தன்னுடைய மருமக்களை கொண்டு அங்கிருந்து கொண்டு வந்தார். இயலிசை நாடகமாக சேர்த்து இயல் இசை நாடகம்னு 3 தமிழாகத்தை பிரித்து அதை தாளத்தோடு இசைத்ததான பெருமை நாதமுனிகளை சாரும். அவர் தன்னுடைய மருமக்கள் 2 மருமக்கள் மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான் வரதாச்சாரிய சுவாமி கிட்டமாச்சாரிய சுவாமினி 2 அதாவது மருமக்கள். அந்த 2 மருமக்களை கொண்டு மேலையகத்தாழ்வார்னு ஒருத்தருக்கு பேர், கீழையகத்தாழ்வார்னு மற்றொருத்தர் பேர், வரதாச்சாரியனும் கிட்டமாச்சாரியனும் திருநாமம். அவர்களை கொண்டு தான் அதை நியமித்தார். அது சொல்லிட்டு அவர் சுவாமி அதாவது வீரநாராயணபுரத்துக்கு எழுந்துள்ளினான்னு சொல்லுவார்கள். அப்படி இருக்கிற போது இதெல்லாம் அரையர்கள், இந்த அரையர்கள் கொண்டாட்டம் அதெல்லாம் நடக்கிறதோ இல்லையோ, அதை பற்றினதான ஒரு விஷயம்தான் இப்போ அந்த வேதாந்தங்கள் என்ன, இதிகாச புராணம் இதெல்லாம் எப்படி நம்ம தெரிந்து கொள்ளுகிறோமோ அதே மாதிரி அத்தியனமும் அதாவது இந்த பிரபந்தங்களை எல்லாம் தெரிந்துக்கிறது மட்டுமல்ல சொல்லிக் கொடுக்கவும் வேண்டும். இதெல்லாம் காய சார்வபௌமனான அழிமணவாளன் பாடுவாருக்கு அரையர் என்னும் திருநாமமும் குல்லாவும் தொங்கல் பட்டும் சாத்தினது. இது கோயிலூர்களில் சொல்லப்பட்டது. பகுதி 1 பக்கம் 241. அதில் திருவாய்மொழி திருநாள் நடந்த பிற்பாடு அதில் அதாவது மேலையகத்தாழ்வானும் கீழையகத்தாழ்வானும் எல்லாம் பெருமாளுக்கு திருநாளில் இந்த அத்தியனோத்சவத்தில் பெருமாளுக்கு அழிமணவாள பெருமாளை அவரை ரொம்ப ஆசைப்பட்டு அவர்களிடத்தில் அத்தனை பிரபந்தங்களையும் சேவித்து நன்னா உகப்பிக்க. அப்போ என்னாச்சு, அந்த உவகை அந்த ஆனந்தத்தில் பெருமாளுக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி ஏற்பட்ட உடனே அரையர்களிலே ஒருவருக்கு என்ன பண்ணாரா, மதியாத தெய்வங்கள் மனமுறவான பெருமாள் அரையர், மதியாத தெய்வங்கள் மனமுறைவான பெருமாள் அரையர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தார். மற்றொருத்தருக்கு நாத வினோத அரையர் அப்படிங்கிற திருநாமம், நாத வினோத அரையர். 2 பேருக்கு 2 திருநாமங்களை சாத்தி இந்த அரையருக்கு அருளப்பாடுகள் எல்லாம் சாதித்து நம்மாழ்வாருக்கு குல்லா சாத்தி தொங்கல் பரியட்ட பட்டு அதையும் சாத்தி அழிமணவாளன் சாத்தி களைந்த திருமஞ்சன கைலி இதெல்லாம் பெருமாள் சாதிக்கிறார்கள், கைலி சாதிக்கிறார்கள் இல்லையோ, அது சாத்தி களைந்த திருமாலைகள் ஆகியவளை சாதித்து அருளினார் போல அரையர்களுக்கும் அழிமணவாளன் அவற்றை சாதித்தருளினார். இதெல்லாம் ஆழ்வாருக்கு எப்படி தொங்கல் பட்டு குல்லா எல்லாம் சாத்தி பெருமாளுக்கு அதாவது பெருமாள் களைந்ததான திருமஞ்சன கைலி சாதி களைந்ததான திருமாலைகள்லாம் ஆழ்வார் கொடுக்குற மாதிரியே அந்த பெருமகளை எல்லாம் அரையர்களுக்கு அழிமணவாளன் அவற்றை சாதித்து அருளினார். இது எதை பற்றி சொல்றது, இந்த அத்தியனோத்சவத்தில் காயக சார்வபௌமனான அழிமணவாளன் பாடுவாருக்கு அரையர் என்னும் திருநாமமும் குல்லாவும் தொங்கல் பட்டும் சாதித்தது. அரையர்களுக்கு திருநாமம் ஏன் வந்தது, அரையர்னு சொன்னால் அது ராஜாவை குறிக்கும்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் அது அரையர் வல்லினமா மெல்லினமா, இப்போ நம்ம போடுறது வல்லினம், மெல்லினமல் அதாவது மெல்லினம், அது வல்லினமாக இருக்கும். அவ திருமஞ்சன கையிலையும் சாத்தி கலந்ததான இதெல்லாம் அவர்களுக்கு சாதித்து பெரியவர்களுடைய ஆணைகளை நிறைவேற்றிடும் சேனாதிபதியிடம் அதில் நம் பாடுவானை அப்போ அவள்கிட்ட சேனாதிபதியிடத்தை தற்போது வாதூல தேசிகருடைய கைங்கரதை செய்தவரான மணியக்காரர் அவரிடத்துல என்ன பண்ணார் பெருமாள் அர்ச்சக முக்கியான அவ மணியக்காரர்கிட்ட பெருமாள் இதை சொல்றார், இவர்களை நம் பாடுவானை நம்மளை பற்றி பாடினாரோ இல்லையோ, இவ்வளவு மேலேகத்தாரனை கீழேகத்தாரனை வாழலாம் இந்த அரையர் சுவாமிகள் எல்லாம் அதாவது அதுக்கு முன்னாடி சேவித்தாளோ இல்லையோ, இவர்களை நம் பாடுவான வீட்டிலே விட்டு வா,
வீட்டில் விட்டுட்டு வாங்கோ அப்படின்னு நியமித்தருடைனாராம். பெரிய பெருமாளுடைய நியமனப்படியே சேனாபதியும் அனைத்து கைங்கரியவர்களும் அரையரை அவருடைய திருமாளிகையிலே விட்டு வந்தார்கள். அந்த திருமாளிகள் அவர்களுடைய திருமாளிகை கொண்டு போய் விட்டுட்டு வந்தார். அது முதலாக அழகிமணவாளன் திருமுன்பு பாடுவாருக்கு இந்த இருவருக்கும் அரையருங்கிற திருநாமம் அப்பொழுதுதான் ஏற்பட்டது. அப்ப அரையர்னு சொல்ற சொல்லு மன்னனை குறிக்கும். ஆனா கல்வெட்டுகளில் போட்டிருக்கிறத பார்த்தோம்னா அரையர்கள் மன்னன் அப்படின்னு பெயரையிலேயே முன்ன காலத்தில் அழைத்து வந்திருந்தார்கள். ஆனா அரைதல்னு சொன்னோம்னா அடிக்கிறது, அது வேண்டாம் நமக்கு. அரையர் அப்படின்னா மெல்லினமாக இருக்கக்கூடிய ரகாரத்தை செய்தோம்னா அது அரையர்கள் இடையில் சொல்லப்பட்டதாக இந்த அர்த்தங்கள் எல்லாம் இதெல்லாம் பண்ணது சூச்சகமான, அதாவது எம்பெருமான் கானரசத்தில் ஆட்பட்டதான எம்பெருமான் துவக்குண்டு காயக சார்வபௌமன், பெருமாளுக்கு காயக சார்வபௌமன். ஏன்னா சமகானத்தை கேட்டுக்கொண்டு எம்பெருமான காயக சார்வபௌமன்னு சொல்லுவோம். எம்பெருமான அந்த மேன்மை தோற்ற, அவ்வளவு மேன்மை தோற்ற எம்பெருமானுக்கு என்ன திருநாமோ அதே திருநாமத்தை அரையர் அப்படிங்கிற திருநாமத்தை அந்த பிரபுத்துவ சூச்சகமான குல்லா, அதுக்கு அவளுக்கு குல்லா அதெல்லாம் சாத்தி தொங்கல் பரிவட்டம் அதெல்லாம் சாத்திட்டு இல்லையோ, அந்த தொங்கல் பரிவட்டம் சாதித்தது பாடுவார்க்கே அல்லால் மற்ற பரிஜனங்களுக்கு இல்லை. அவர்களுக்கு தான் அந்த அதனாலதான் குல்லா சாத்திட்டு அவர்கள் அந்த தொங்கல் பரிவட்டம் அதெல்லாம் சாத்தி கொண்டு இன்றும் பெருமாள் முன்பே கண்களை அவர்களுடைய அரைய சுவாமியுடைய கண்கள் நம்பெருமாளை விட்டு அகலாமல் அத்தர பாசுரங்களையும் சேவிக்கக்கூடிய பிராப்தத்தை பெற்றவர்களான அரையர் சுவாமியுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடிக்கொள்வோம். ஆழ்வாரை பெருமானாகிய திருவடிகளே சரணம்.